சங்க இலக்கியங்கள்ல இருந்து பார்க்க போறோம். எழுதி எடுக்கவா பிபிடி வச்சு எடுத்துருவோமா? எத்தனை பேர்? ஆமா, பிபிடி உங்களுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. ஓகே, அப்படியா? எத்தனை பேர் பிபிடி ஓகேன்றீங்க? தைரியமாக கேட்டுக்குங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. அடிஷ்னலாக கிடைக்கும்னு பார்க்குறீங்களா? சரி, டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கனால யார் யாரெல்லாம் பிபிடி வச்சுருக்கலான்றீங்க கை தூங்க. மெஜாரிட்டி ஸ்பீக்ஸ். அப்போ பிபிடி வச்சு எடுத்துடலாம், சரிங்களா? எஸ். ஆனால் ஒரு சிலர் பிபிடியில் கண்டென்ட் போக நான் மைண்ட் மேப் போட்டு தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு சிலர் மைண்ட் மேப் போட்டு தான் சொல்லுவேன், தைரியமாக இருக்கலாம். எஸ், ஆமாம், அப்படி தான் இருக்கும். பட் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இருக்கும். இன்னைக்கு இல்லை, யூஸ்வலாக கிளாஸில் மைண்ட் மேப் கேட்பாங்க. பட் இன்னைக்கு பிபிடி கேட்டதுனால பிபிடி வச்சு எடுத்துரும், சரிங்களா? ஓகேங்க. அப்போ சங்க இலக்கியங்கள், நம்ம சங்க காலத்தில் உருவாக்கப்பட்டதை சங்க இலக்கியங்கள். இவ்வளோ கலர்ஃபுல்லாலாம் இப்போ கஷ்டப்பட்டு பிபிடி போட்டு எனக்கு எப்படி இருக்கும், அதனால் வச்சுக்கோங்க. ஓகே, லேட் இட் பி. எஸ், ஓகே, லேட் இட் இல்லை, பர்ஃபெக்ட். அதில் அதான் எஃபெக்டிவாக இருக்கும், கரெக்டு. நான் ஆனால் கண்டிப்பாக அதையும் எடுப்பேன். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நீங்கள் மைண்ட் மேப்புன்னு சொல்லினா ஃபுல் மைண்ட் மேப்பு, பிபிடினா பிபிடி உங்கள் கேட்டதுக்காக கண்ணில் காட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வரைஞ்சி தான் எடுப்பேன். ஒன்றும் தைரியமான பிரச்சனை இல்லை. எஸ், ஓகே, நல்லது, பார்ப்போம். இப்போ சங்க காலத்தில் உருவாக்கப்பட்ட இலக்கியங்களை சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கரெக்டா ஸ்டேட்மெண்ட்? The literature that have been written in the Sangam age are known as Sangam literature. என்னங்களா, புரியுதா? நல்லா கொஸ்டின் பாருங்க. The statement one, ஆமா, the literature சரி, இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. The literature that are written in Sangam period are known as Sangam literature. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கா, ராங்கா? அப்படியா? எஸ், ஓகே. இப்போ என்ன உறுதியா ராங்கா நம்பலாமா? சரி சார், இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போமா? அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட கண்டினியூஷன் தான். ஆர் நோன் அஸ் சங்கம் லிட்ரேச்சர். இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன்ப்பா, சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று ராங்கா, ஷூரா? எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி அப்படின்னு இந்த முதல்வன்ல அர்ஜுன் சொல்ற மாதிரி சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். இல்லை, நான் சொல்றேன் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டே கரெக்ட். ஆனால் அதுக்கும் ஆமாம், அதுக்கு எஸ், நான் எக்ஸ்பிளைன் ரைட், லெட் இட் பி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The literature that are written in Sangam period are known as Sangam literature. சங்க காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள். கண்டிஷனா சொன்னோம் நம்ம. ஆனா சங்க காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களா? அப்ப சங்க இலக்கியங்களை எந்த காலத்தில் எழுதுறாங்க? அதுக்கு தான் அவங்க க்ளூ கொடுக்குற மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க. 8 தொகை 10 பாட்டு 2 சங்க காலத்தில் எழுதப்பட்டது, அது சங்க இலக்கியங்கள் என்று போற்றப்படுகிறது அப்படின்ட்டாங்க. கண்டிப்பா கடை சங்கத்தில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டா? எஸ், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதான் லாஜிக்கலான கொஸ்டின். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. நீங்க என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்றது சங்க காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் மட்டுமே. The literature that were written only during the Sangam period are known as Sangam literature. அப்படி கொடுத்தா கரெக்டா? கேள்வி புரியுதா? கரெக்டு தாங்க. அதுவும் சங்க காலத்தில் எழுதப்பட்டது சங்க இலக்கியங்கள்னு சொல்கிறோம். ஆமாங்க, ஏற்றுக்கிறோம், சரிங்களா? எஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் லிங்க் பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சங்க இலக்கியங்கள் நம்ம சொல்கிறதே இந்த 8 தொகை 10 பாட்டு தான் சொல்கிறோம். இது ரெண்டுமே எப்போ எழுதப்பட்டது? சங்க காலத்தில். சங்க காலத்தில் ஆனால் தேர்டு சங்கமான சங்க காலம் தான். இது ரெண்டுமே எப்போ அரங்கேற்றப்பட்டிருக்கு? கடை சங்கத்தில் அரங்கேற்றப்பட்டிருக்கு. அதனால இதை சங்க காலம்னு சொல்கிறோம். இப்போ உங்கள் கணக்குப்படி நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி